ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா, என் பொண்ணுக்கு வந்து டென்டிஸ்ட்டு மந்த்லி செக்கப் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அவளை கூப்பிட்டு போயிருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நைட் டின்னர் பண்ணுறதுக்கு மட்டன் வந்து எடுத்து போட்டு வந்திருந்தேன். அது கூடவே வந்து ஆப்பம் பண்ணலான்னு அரிசியும் ஊற வச்சுட்டு வந்திருந்தேன். பகல் டைமில் வெளியே போனால் அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் வெளியே போயிட்டு வந்தாலே பயங்கரமாக தலைவலியோடு தான் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு. ஸோ வீட்டில் வந்ததுமே நல்லா இஞ்சியெல்லாம் தள்ளி போட்டு சூடாக ஒரு டீ தான் ரெடி பண்ணியிருந்தேன். டீ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் குட் வைப்ஸ் கப்பில் தான் குடிச்சிருந்தேன். டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து குயிக்காக ஆப்பம் பேட்டர் எப்படி பண்ணும் பார்க்கலாம். ஒரு குட்டி பவுலில் கொஞ்சமாக லுக்கோ மட்டர் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பச்சரிசி சேர்க்க போகிறேன். பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours ஊற வச்சுருந்தேன். இதில் வந்து நல்லாவே 2-3 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு வேக வச்ச ரைஸ் இருக்குல்ல, குக் பண்ண ரைஸை வந்து 2 கை அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சு எடுத்துடலாம். இந்த ரெசிபி இருக்குல்ல, மத்தியானம் பச்சரிசி ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் வந்து ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு நைட்டு வந்து நல்லா சூப்பரான ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஈஸ்ட் ஊற வச்சுருந்தோம்ல அது கூட சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே மூடி வச்சோன்னா ஒரு 2 to 3 hours நல்லா பொங்கி வந்துடும். ஆப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய சின்ன வெங்காயம் போட்டு மட்டன் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வேக வச்சு அப்படி தான் இன்னைக்கு குழம்பு பண்ணியிருந்தேன். அரைச்சி வச்ச மாவு பார்த்தீங்கன்னா சூப்பராக பொங்கி வந்துடுச்சு. இதில் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆப்பம் ஊற்றிட வேண்டியதுதான். சொன்ன மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான சாஃப்டான ஆப்பம் ரெடியாக ஆயிரும். இது கூட எல்லா கிரேவியும் சூப்பராக தான் இருக்கும். சிம்பிளாக சட்னி வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.